எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை எடுத்துக்காட்டுது. இந்த ஹைவேஸ் பில்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸை கட் டவுன் பண்ணி பீப்புள், குட்ஸ், சர்வீசஸ் அப்படின்னு பல விஷயங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது மூலியமா எக்கனாமி க்ரோ ஆகும் அப்படிங்கிறது தான். மேலும் டிராவல் கம்ஃபர்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் சேஃபான டிராவலை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் இந்த ஹைவேஸ் உருவாக்கப்படுது. இதற்காக பல கோடி ரூபாய் ஒவ்வொரு பட்ஜெட்லயும் ஒதுக்கப்படுது. பட் இந்த ஹைவேஸோட கண்டிஷன்ஸ் எல்லா இடத்துலயும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கிறது இல்ல. ஒரு சில இடங்கள்ல எக்ஸ்ட்ரீம்லி புவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மேலும் பல இடங்கள்ல கண்டினியூஸா ஒர்க் போயிட்டு இருக்கிறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. பட் ரீசெண்டா ஏற்கனவே ஒர்க் கம்ப்ளீட் ஆன ஒரு ஹைவேஸ்ல ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்ட் இன்டர்நெட்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோல ஒரு குறிப்பிட்ட ஹைவேல முதல்ல ஒரு Black கலர் Hyundai Creta அப்ரோச் ஆவறத பார்க்க முடியுது. ஒரு செட் ஆஃப் பேரிகேட்ஸ் அங்க வச்சிருக்காங்க. அந்த கிரெட்டா பேரிகேட்ஸை கிராஸ் பண்ண உடனேயே கண்ட்ரோல் லாஸ் ஆகி காத்துல பறக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த Hyundai Creta காற்றுல பறக்கும் பொழுது எல்லா வீல்ஸும் ஏர்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதன் பிறகு ரோட்ல மறுபடியும் ஜம்ப் ஆகுது. ஃபார்ச்சுனேட்லி எந்த விதமான பெரிய விபத்தும் ஏற்படல. பேக் டு பேக் அது மாதிரியே ஒரு Kia Seltosம் Tata Indica hatchbacக்கும் காற்றுல பறக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த வீடியோஸ்ல இந்த கார்கள் பறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அன்வான்டட் இன்டென்டேஷன், அதாவது ரோட் சரியா லே பண்ணாத காரணத்தினால பெரிய பள்ளம் மற்றும் மேடு ஒரே இடத்துல இருக்கு. இதன் காரணமா ஆட்டோமேட்டிக்கா இந்த குறிப்பிட்ட இடத்துல இது மாதிரி சம்பவம் ஏற்படுது. மேலும் இது ஒரு ஹைவேஸ் அப்படிங்கிறதுனால நார்மலாவே 80ல இருந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ஸ்ல அனைவரும் பயணம் செய்வாங்க. ஒரு சிலர் 120, 140 கிலோமீட்டர் ஸ்பீட்லயும் பயணம் செய்வாங்க. ரோட்ஸ் எம்டியா இருக்கும் போது அது தவறும் இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். இது மாதிரி இருக்கிற ரோட்ல காரோட டயர் கான்டாக்ட்ல இல்ல அப்படின்னா பெரிய விபத்துக்கு இது மாதிரி ரோட் கண்டிஷன் வழிவகுக்கும். இது மும்பை டெல்லி எக்ஸ்பிரஸ் ஹைவேல இருக்கிற குறிப்பிட்ட பேஸ்ல எடுக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது லேட்டரா தெரிய வந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு பலரும் இன்டர்நெட்ல ரோட் கண்டிஷனை பத்தி சோசியல் மீடியால பதிவிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் அங்க பேரிகேட்ஸ் வைக்கப்பட்டிருந்த பிறகும் ஏன் பலரும் ஸ்லோ பண்ணாம போறாங்க அப்படின்னு அவங்களுடைய கன்சர்னையும் தெரிவிச்சிருந்தாங்க. இதன் பிறகு தி மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ்க்கு இந்த சம்பவம் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. மேலும் இந்த இன்சிடென்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிருக்கிற நிதின் கட்கரி அவர்கள் கான்ட்ராக்டருக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் ஃபைன் விதிச்சிருக்காங்க. மேலும் ப்ரோ ஆக்டிவா இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கிற ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணாம வெறும் பேரிகேட் மட்டும் வச்சிருக்கிறது சேஃப்டிக்கு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு கன்சர்னை எழுப்பியிருக்காங்க. மேலும் அந்த குறிப்பிட்ட செக்ஷன்ல இருந்த சைட் இன்ஜினியரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. சோ எது இப்படி இருந்தாலும் இந்த இன்சிடென்ட்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹைவேஸ்ல யாருமே இல்ல அப்படின்னா கூட மிதமான 80-90 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஆபத்துல இருந்து கூட நம்மளால தப்பிக்க முடியும். இதற்கு மாறாக ஃப்ரீ ரோடு இருக்கு அப்படிங்கிறதுக்காக 130, 140 போன்ற ஸ்பீட்ஸ்ல பயணம் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன அண்டுலேஷன் ரோட்ல இருந்தா கூட பெரிய விபத்துல போய் முடியும். சோ ஹைவேஸ் அப்படிங்கிறதுனால எல்லா இடமுமே ப்ராப்பரா தான் லே பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டை விட்டுட்டு ப்ராப்பர் மற்றும் காஷனா டிரைவ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறோம்.